வணக்கம்டா மாப்பிளே. தண்டவாளத்திலும் தாவிக்க கட்சி தொண்டம் பேசுறேன்டா. இன்னைக்கு பட்டைய கிளப்ப மதுரைக்கு தாண்டியே போயிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு பொண்ணுக்கு வளையலையும் காப்பையும் சேர்த்து மாட்டணுமா, புரியல. வளைகாப்பு விழா போய்கிட்டு இருக்கேன். எதுக்கு ஜன்னலுக்கு வெளியே அந்த ஷாட்னா எவனாவது கொள்ளையில போறவன் கொள்ளைக்கு போறத வீடியோ எடுத்து காமெடி பண்ணலான்னு பார்த்தேன். அதுக்கு வழி இல்லாம போயிருச்சு. சரி என்ன பண்றது, எல்லாம் என் நேரம். வேர்க்கடலையை சாப்பிட்டுட்டு 4 குண்டை போட்டுட்டு தொடர் வண்டி காத்துல நாத்தத்தை களைச்சு விட்டுட்டு பயணத்தை கிளப்புவோம். கேக் உண்டு, பிரெட் உண்டு, அதுல முட்டையும் உண்டு. பேசஞ்சர்ஸ் நிலைமையை நினைச்சாதான் பயமா இருக்கு. எல்லாம் மூக்க முடிக்கங்கடா ஒரு 2 மணி நேரத்துக்கு. அண்ணன் அணு ஆயுதம் தயாரிக்க போறேன். வந்தாச்சு, பாட்டு கட்டிட்டு அப்புறம் இவரை சந்திங்க. அனாவசிய திறமைசாலி, அத்தியாவசிய திறமைசாலி. அப்புறம் தூங்கிட்டே டிராக்டர் ஓட்டுறது பெரிய விஷயம் இல்லையா? மொகரைய பாரு. மதுரையில இறங்கி வீட்டுக்கு ஆட்டோல போய்கிட்டு இருக்கும். மதுரையில ஆட்டோலாம் வித்தியாசமா இருக்கு. எங்க ஊர்ல ஸ்டாண்டிங்ல வந்தவன்டா நான் பைக்ல. என்னைய குத்த வச்சு உட்கார வச்சு கேவலப்படுத்தி விட்டீங்களா. வீடு வந்துருச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி ஆட்டோக்காரன் ஆட்டுல முட்டிட்டு வந்துருச்சு. எங்க ஊர்ல ஏத்துற தண்ணி மதுரையில வந்து தான் இறங்கணும் எழுதி இருக்கு பாருங்களேன். என்னடா மண்டை தலைகில நிக்க வச்சு தரைய கூட்டலாம் போல. முடிய வெட்டு. ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சுடுத்து. என்னடா கும்பலே இல்லன்னு பாத்தீங்கன்னா வேன் பின்னாடி வந்துகிட்டு இருக்கு. இந்த ஃபங்க்ஷன்ல கடைசி சேர்ல கடைசியில ஒருத்தன் உட்கார்ந்துருப்பான் பாருங்க, அவன் தான் ருத்ரா. ஏன்னா அப்படியே தடுக்கி விழுந்தோம்னா பின்னாடி கிச்சன். சரி ஃபங்க்ஷனை பெரியவங்க பாத்துக்கிட்டோம், நம்ம சாப்பாட்டை பார்க்கலாம். 3 மணி நேரம் பந்தி நடத்தி பரிமாற விட்டு பசி போனதுக்கு அப்புறம் 4 மணிக்கு வெயில்ல உட்காந்து சாப்பிட சொல்றீங்கடா. என்ன மனுஷங்கடா நீங்க, மூஞ்சில அடிச்சிருச்சு போ. என்ன இருந்தாலும் மட்டன் பிரியாணி மனசு கேட்கல, பீஸ் அப்படி தூக்குனா அந்து விழுகுறாங்க. மசிச்சு வச்சிருக்காங்களே கறிய. மட்டன் பீஸ ஒரு கடி, பீர்னிய ஒரு குடி, கிளம்பியாச்சு. வரட்டா.